வெல்கம் டு ஸ்டடிஸ் கிளைமேக்ஸ். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு மிகப்பெரிய பறவை தான் ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஏலியன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. இது 1000 வருஷமா தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கிற ஆண்டீஸ் மலைத்தொடர்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கழுகு வகையை சார்ந்தது. நம்ம இந்தியாவில் பொதுவாக வந்து கழுகுகள் வந்து மீடியமான சைஸ், ஒரு 2 3 அடி வரைக்கும் உயரம் இருக்கும். ஒரு 7 கிலோ 8 கிலோ வரைக்கும் வெயிட் போடும் இல்லையா? ஆனால் இந்த கழுகு வந்து கருமை நிறத்துல கழுத்துல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு வளையம் ஒன்று இருக்கும். இதோட ஹைட் கிட்டத்தட்ட 5 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அதோட ரெக்கையை விரிச்சிச்சுன்னா ஒரு கார் நீளத்துக்கு இருக்கும். அதாவது 10 அடி வரைக்கும் ரெக்கையை விரிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பறக்கிற பறவை இனத்திலே இப்போதைக்கு பூமியில வாழக்கூடிய மிகப்பெரிய பறவை இனம்னா இதுதான். பொதுவா இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அளவுக்கு ரெக்கையை ஆட்டாமலேயே வானத்துல பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெக்கை இருக்கிறதுனால அந்த காத்துலயே ஆடி அசைஞ்சு அழகா பறந்து போயிடும். ஓகே, இவ்வளவு பெரிய கழுகு வந்துட்டு எவ்வளவு வெயிட் தூக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கிலோ வரைக்கும் வெயிட் போடும் இந்த கழுகுகள். ஆனா அது தூக்குற வெயிட் 2ல இருந்து 3 கிலோ வரைக்கும் வெயிட். கழுகுகள்னாலே எவ்வளவுதான் தூக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்தியாவில் வாழ்ற இந்த கழுகு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 9 கிலோ தான் இருக்கும். அதுக்கு எடைக்கு ஈக்குவலாவே அது வந்து 8 9 கிலோவை தூக்கிக்கிட்டு பறக்கக்கூடிய சக்தி இந்த கழுகுகளுக்கு இருக்கு. ஆனா 15 கிலோ இருக்கிற இந்த மிகப்பெரிய ஜெய்ஜாண்டி கழுகால 2ல இருந்து 3 கிலோ தான் தூக்க முடியும். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு. அதுதான் இதுல உண்மையா இருக்கு. என்னதான் இது வந்து இவ்வளவு பெரிய கழுகா இருந்தாலும் அதால தூக்க முடிஞ்சது வெறும் 3 கிலோ சைஸ் தான். ஆனா இது வந்துட்டு மற்ற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேட்டையெல்லாம் ஆடி சாப்பிடாது. இறந்து போன மிருகங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு கழுகு தான் இது. இதால மனிதர்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. ஆனா மனிதர்களால இதுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கு. இது வந்து அழிந்து வரும் இனங்கள்ல ஒண்ணா இருக்குது. ஏன் அப்படின்னா மனிதர்கள் வந்து மற்ற மிருகங்களுக்கு வைக்கிற விஷங்கள்னால அந்த மிருகங்களை அதை சாப்பிட்டு இறந்து போயிடும். அந்த மிருகங்களை இந்த மாதிரியான கழுகுகள் வந்து சாப்பிடும்போது அந்த விஷம் வந்து இதோட உடம்புல பரகி இதோட இனம் வந்து முற்றிலும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஆயிரங்காலம் வருஷமா ஆண்டிஸ் மலைத்தொடர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய உயிரினம் தான் தவிர இது வந்து வேட்டு கிரகத்துல இருந்து வந்த ஒரு உயிரினம் கிடையாது. இது வந்து ஒரு ஏலியனும் கிடையாது. அந்த காலத்துல அங்க இருந்த இன்கா அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் மக்கள் வந்து இதை வந்து ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு தூதுவரா பார்த்திருக்காங்க. அது போக ஒரு மிகப்பெரிய சக்தியின் அடையாளமாகவும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக பெரு, சிலி இந்த மாதிரி நாட்டுல இதை வந்து ஒரு தேசிய பறவையாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்ட்ரெஸ்டான கண்டனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.